ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை நம்முடைய குருவி மூளையினாலே அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சூரியன் தயாரிக்கிற அல்லது சூரியன் வெளிப்படுத்துகிற இந்த உஷ்ணம், அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, 1% கூட இன்னும் மனுக்குலத்துக்கு தேவைப்படலையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப ஏன் இவ்வளவு பெரிய சூரியனை இவ்வளவு வெளிச்சம் மிக்கதாக, இவ்வளவு சக்தி மிக்கதாக அவர் சிருஷ்டித்தார் தெரியுமா? எப்பா, அவருடைய சிந்தையே அப்படிதான். ஏன்? அவர் மகா பெரிய தேவன். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மகா பெரியவை. அவர் வைத்திருக்கிற திட்டம் உன்னால கிரகிக்கவே முடியாது தெரியுமா? தேவனுடைய ஒரு சில வார்த்தையை நாம் பேசுவோம் பாருங்களேன், தியானிப்போம். அவர் என்ன சொல்றாரு? உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். பாப்பா see the mind of the Lord. எப்போ வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, உங்க ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு வெள்ளம் போல ஓடுமா. That is the desire and the design of the Lord. அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி இருக்கணுமா? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். யாருக்கு கடன் கொடுக்கணுமா? அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கணுமாப்பா. அது மாத்திரமா சொன்னாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இருந்து 24/7 ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எதை போல? நதியை போல அல்ல, நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. அப்பா, ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் ஆண்டவருடைய மனதையும் நீங்க அறிந்து கொள்ளுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொன்ன எல்லாமே நிறைவேறிடும். அவர் என்ன சொன்னாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். ஏன்? நம்ம தேவன் அவ்வளோ பெரிய தேவனுங்க. ஏன்? தேவன் மிகப்பெரிய தேவன், மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? உன்னை மிகப்பெரிய தேவர்களாக உயர்த்தி. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். மோசேட்ட சொல்றாரு, மோசே, உன் மூலமாக நான் செய்ய போகிற அதிசயங்கள் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாருங்க. சாதாரண வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியும்? எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். வேற என்னெல்லாம் சொன்னாரு? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி உங்களை குறித்து மிக மிக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இவைகளை அறிந்து கொள்ளுங்கள், இவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவைகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்? 21வது நூற்றாண்டிலே 8 பில்லியன் பீப்புள் ஆர் தேர். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள், அதாவது 8000 மில்லியன் இருக்காங்கங்க. அப்போ அத்தனை பேரையும் சுவிசேஷமயமாக்க வேண்டும் என்றால் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையா இல்லையா? அத்தனை பேரையும் சுவிசேஷமயமாக்க இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய மிகவும் பயங்கரமான அற்புதங்களை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் கல்லறையை காலி செய்தார். நீங்களும் நானும் தேவர்களாய் இருப்பதனாலே கல்லறை தோட்டங்களை காலி செய்ய வேண்டாமா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.